ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வரலனாலும் பரவாயில்ல, அப்போ செக் பண்ணி பாருங்கள். எப்பயாச்சும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி நான் இங்கே கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இப்படி ஒரு கோலத்தில் அதுவும் வேற ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போது நான் வந்து ஊட்டியில் இருக்கேன். ஊட்டி மீன்ஸ் இங்கேருந்து ஊட்டி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ், வில்லிங்டன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ட்ரிப் மாதிரி வந்தேன். அதனால ஒரு கெட் ரெடி வித் மீ எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து கிளம்புறோம். நான் நேற்றே எடுக்கலாம்னு நினச்சேன், பட் நேற்றனால எடுக்க முடியல. இப்போ வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு அப்படியே பேசுவோம். ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வீடியோஸ் வந்து எடுத்து வைப்பேன், பட் ஆனால் அப்லோட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சா, சரி நம்மளுக்கு இவ்வளோலாம் தாங்காது அப்படின்னு சொல்லி ட்ரிப் கிளம்பி வந்தாச்சு. செம்மையாக இருக்கு. ஆனால் பிளேஸு சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக வெயில் அடிக்குது, இருந்தாலும் அந்த குளிர் வந்து தாங்க முடியல என்னால். வெளியே தான் உட்காந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் முடியலைனால குளிர் தாங்க முடியல. இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இங்கே எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. மாய்ஸ்சரைசர் காட்டுறேன் பாருங்களேன். பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓப்பனே பண்ண முடியலையே. பாருங்க, ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி வரப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. ஏன் வந்து அப்படியே இப்படி இருக்குது. கொஞ்சம் பேக்ரவுண்டை இக்னோர் பண்ணிடுங்க, ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து வெளியே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா வரப்போ, அதாவது இங்கே வரப்போ டே 1 அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா ஃபுல்லாக மழை. அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வேற ஒரு சேனலில் போடுவேன். என்னது வேற ஒரு சேனல் அப்படின்னு கேட்டால், ஆமாம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த நான் வந்து சேனலோட நேம் வந்து இங்கே நான் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இனி ட்ராவல் விளாக்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு சில்லு. கொஞ்சம் நிறையாவே மாய்ஸ்சரைசர் போட்டுப்போம். பயங்கரமாக நனைஞ்சிட்டே வந்தனால எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு காய வச்சுட்ருக்கேன். ஆனால் காஞ்ச பாடு இல்லை. மெயின் என்னோட ரைடிங் ஜாக்கெட் வந்து காஞ்சிருச்சு. இந்த டைம் என்ன பண்ணேன், ரெயின் கோட் எடுத்துகிட்டு வரல. ஃபர்ஸ்ட் டே வந்து ரெயின் கோட் எடுத்துகிட்டு வரல, செம்ம மழை. செகண்ட் டே இங்கே வந்து நான் ரெயின் கோட் வாங்கிட்டேன், மழை வரல. கொஞ்சம் வந்துச்சு, ரெயின் கோட் போட்டால் வெயில் அடிக்குது. இப்போ வந்து நல்லா குளிருது. இங்கே பாருங்க, என் கையெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு, நடுங்குது. தலை கொஞ்ச நேரம் வந்து காயட்டும். பிகாஸ் ஈரத்துலேயே கட்டுற ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஈரத்துலேயே கட்டி எப்படி சொல்கிறதுனா சைனஸ் வருது. சைனஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து தலைலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போது ஹேர் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து செட்டில் ஆகட்டும். ஆனால் பின்னாடி வியூ வந்து சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு வியூவில் உட்காந்து நான் வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட வந்து நினச்சது இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் 10 தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம், யாரோ பேக் வச்சுருக்காங்க. சரி அப்படி சொல்லிட்டு இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த சைடு வியூ செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறக்கு மரம் தான், உங்களுக்கு நான் காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? வெளியே நான் வந்து இன்னும் ப்ராப்பராக காட்டுறேன் உங்களுக்கு. என் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் ஆயிடுச்சு. இது சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இது வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன். ரீசெண்ட் டேஸாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்குது. என்னென்னா பெருசாக ஆயிலியாக வந்து வர்றது, க்ரீஸியாக இருக்கிறது ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா,
இது வந்து ஒரு மாதிரி க்ரீம் டைப்பில் இருக்கா, இவங்க வந்து ஜெல்லுன்னு போட்டிருக்காங்க. இது என்ன இதுன்னு எனக்கு புரியலை. ஒருவேளை இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்லை போல். இப்போ தாங்க கொஞ்சம் வெயில் வருது. இப்போது நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து ஏ ஃப்ரேமில். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, டென்ட் ஆல்ரெடி நம்ம மூணாரில் பண்ணியிருக்கோம். இது ஏ ஃப்ரேம் இன்னும் நான் வந்து ட்ரை பண்ணது இல்லையா. சரி, ஓகே, இந்த டைம் இது வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம ஆர்பிட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணேன். இதோட இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அந்த சேனலில் கொடுப்பேன். ஸோ அங்கேயே போய் பாருங்கள். லைட்டாக வெயில் வருது. நம்ம ஊரில், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கப்பெல்லாம் என்னடா வெயில் இது, என்னடா இப்படி வேகுது அப்படி சொல்லி யோசிச்சிருப்போம். இங்கே வந்தப்போ வெயில் கொஞ்சமாச்சும் வாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, குளிர் தாங்க முடியலடா, ட்ரெஸ்ஸு காயில என்ன அப்படியே. இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து ஈரமா இல்லை, சில்லுன்னு இருக்குது. அந்த ஒரு சில்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நேற்றெல்லாம் வந்து அப்படியே டபுன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நேற்று வந்து க்ளவுஸ் மறந்துட்டு வந்துட்டேன், சாக்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். ஹில் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்றதே மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய எசென்ஷியல்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. பிகாஸ் இந்த ட்ரிப் வந்து நான் ப்ராப்பராக ஆர்கனைஸும் பண்ணல, பிளேசஸ் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரிலீஃபான ஒரு ட்ரிப்பாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, எல்லா பிளேஸஸும் வந்து பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஒரு சூதிங்கான ஒரு ட்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் பெருசாக எதுவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. லிட்ரலி எனக்கு என்னென்ன தேவை, மெயினாக என்னோடய இந்த ஒரு பேக்கை மட்டும்தான் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் சில திங்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் சிலதெல்லாம் வந்து மறந்துட்டு வந்துட்டேன். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் அந்த லிஸ்ட் இப்போது என்னென்ன எசென்ஷியல் திங்ஸ் வேணும், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து அந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் காஞ்சிருச்சு கொஞ்சம். அதுக்குள்ளே நான் போய் என்னோடய தலையும் வந்து சீவிட்டு வந்துட்டு மிச்ச வேலையை பார்ப்போம். ஹலோ, நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்து வெளியே உட்காந்து நம்ம வந்து மேக்கப் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டுக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்களா, நான் தலை சீவிட்டு வந்துட்டேன். பிகாஸ் அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டோரி சுத்தமாக இருக்காது, அதனால் ரெக்கார்ட் பண்ணல. லைட்டாக வெயில் அடிக்குது, நல்லா ஒரு மாதிரி எதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெட் ரெடி வித் மீ நான் பண்ணதே இல்லை. சரி, இதுவே ஃபஸ்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வியூ எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த சைட்லேருந்து பார்க்குறக்கு. ஒரு ஆள் அப்படி வச்சுருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் இப்படி தான் அடிக்குது, அதாவது இப்படி. இங்கே உட்கார்றதுக்கு வர எந்த பிளேஸும் இல்லை, இந்த சைடு மட்டும்தான் இருக்குது. பூச்சி எதுவும் வராமல் இருந்தால் சரிதான். இது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு, மேலே இருக்கிறதும் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து டென்ட்டு, செகண்டு இதில் ஏ ஃப்ரேம், தேர்டு இதில் வந்து ஆர்பிட், அந்த மாதிரி இருக்குது. ட்ரெயின் போகிற சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இங்கே லவ்டேல் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் ஐலைனர் போடணும், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்படி வச்சா கூட ஒரு அளவுக்கு தெரியுது, ஆனால் இது வந்து ஒரு மேடு பள்ளம் மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்னால் லைனர் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, காஜல் மட்டும் போட்டுப்போம். அப்போடா, இப்போ ஓரளவுக்கு கண்ணு தெரியுது. ஓரளவுக்கு லைனர் வந்து போட்டிருக்கேன், எப்படியோ தட்டு மாதிரி போட்டேன். பிகாஸ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு வெளிச்சத்துக்கு.
இந்த சைடு ஓரளவு கரெக்டாக போட்டேன், பட் இந்த சைடு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். ஓகே, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பர்கிண்டி 12. எவ்வளோ ட்ரெயின் போகுதுன்னு தெரில. இது ட்ரெயின் சவுண்டா இல்லை வேறு சவுண்டா? டிராக்டர் சவுண்ட் மாதிரி இருக்கு. டிராக்டர். எனக்கு தெரிஞ்ச நான் இந்த காஸ்டியூமை மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ கண்டிப்பாக மாற்றிடுவேன். இவ்வளோ நேரம் நானே பண்ணாமல் பேசியிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இப்போ வந்து சுளீர்னு வெயில் அடிக்குது. நைட்டானால் பயங்கரமான குளிர், காலையில் சுளீர்னு வெயில் அடிக்குது. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இனிமேல் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். See you in the next video guys. Bye bye.